ஜோதிடத்தில் மனித வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கும் பல கிரகங்கள் உள்ளன. அவற்றில் ஒவ்வொரு கிரகமும் தனித்தனி பலன்களையும் சவால்களையும் வழங்குகின்றன. ஆனால் அந்த கிரகங்களில் மிகவும் சுபகிரகமாகவும் மனிதனை முழுமையாக உயர்த்தக்கூடிய சக்தி கொண்டதாகவும் கருதப்படுவது குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நம் முன்னோர்கள் கூறியிருப்பது வெறும் சொற்றொடர் அல்ல, அது வாழ்க்கையின் உண்மையை பிரதிபலிக்கும் ஆழமான கருத்தாகும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஞானம், கல்வி, செல்வம், நல்ல சிந்தனை, தர்மம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒரே சமயத்தில் வளர வேண்டுமென்றால் குருவின் ஜோதிடத்தில் மனித வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கும் பல கிரகங்கள் உள்ளன. அவற்றில் ஒவ்வொரு கிரகமும் தனித்தனி பலன்களையும் சவால்களையும் வழங்குகின்றன. ஆனால் அந்த கிரகங்களில் மிகவும் சுபகிரகமாகவும் மனிதனை முழுமையாக உயர்த்தக்கூடிய சக்தி கொண்டதாகவும் கருதப்படுவது குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நம் முன்னோர்கள் கூறியிருப்பது வெறும் சொற்றொடர் அல்ல, அது வாழ்க்கையின் உண்மையை பிரதிபலிக்கும் ஆழமான கருத்தாகும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஞானம், கல்வி, செல்வம், நல்ல சிந்தனை, தர்மம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒரே சமயத்தில் வளர வேண்டுமென்றால் குருவின் அருள் அவசியமாகிறது. குரு பகவான் என்பது வெறும் ஒரு கிரகம் மட்டுமல்ல, அவர் ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசான், ஒரு பாதுகாவலர் என்று கூறலாம். ஒரு மனிதனின் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் இருக்கும், தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கப்படும். மேலும் அவர்களுக்கு தேவையான சமயத்தில் சரியான உதவியும் கிடைக்கும். வாழ்க்கையில் பலர் கடின உழைப்பை செய்கிறார்கள், ஆனால் எல்லாருக்கும் ஒரே அளவிலான பலன் கிடைப்பதில்லை. அதற்கான முக்கிய காரணம் குருவின் நிலை. குரு பகவானின் அருள் இருந்தால் குறைந்த முயற்சியிலும் கூட நல்ல பலன் கிடைக்கும். அதே சமயம் குரு பலவீனமாக இருந்தால் அதிக முயற்சி செய்தாலும் பலன் தாமதமாக கிடைக்கும். இதனால்தான் குருவை ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதுகிறார்கள். குரு பகவான் இடமாற்றம் செய்யும்போது, அதாவது குரு பெயர்ச்சி நடைபெறும்போது, அது 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு தனித்தனி பலன்களை வழங்குகிறார். சில ராசிகளுக்கு அது உயர்வையும் சிலருக்கு சவால்களையும் தரலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குரு எங்கு இருந்தாலும் அவர் இறுதியில் நல்லதை மட்டுமே தருபவர். அவர் தரும் சவால்களும் கூட மனிதனை மேம்படுத்துவதற்கானவைதான். அதனால்தான் குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் சில ராசிகள் பிறவியிலேயே குரு பகவானின் சிறப்பு அருளை பெற்றதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த ராசிகளில் முதன்மையானது கடக ராசி. குரு பகவான் கடக ராசியில் உச்சமடைகிறார், அதாவது அந்த ராசியில் குருவின் சக்தி முழுமையாக வெளிப்படும். இதன் காரணமாக கடக ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே குருவின் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் மிகவும் பொறுமையுடையவர்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்கள் மற்றும் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துபவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதனை தாண்டி முன்னேறும் திறன் கொண்டவர்கள். குருவின் அருளால் இவர்கள் கடைசி நேரத்தில் கூட காப்பாற்றப்படுவார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் உதவி இல்லாமல் இவர்கள் தாங்களாகவே பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவார்கள். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான அம்சம் என்னவென்றால், அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அவர்கள் தங்கள் கஷ்டங்களை மறைத்து வைத்து மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பார்கள். இந்த நல்ல மனசுதான் குருவின் அருளை மேலும் அதிகரிக்கச் செய்கிறது. மேலும் இவர்கள் தலைமைத்துவ குணம் கொண்டவர்கள் என்பதால் எந்த சூழ்நிலையிலும் வழிநடத்தும் திறன் பெற்றவர்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு அமைதியும் பாதுகாப்பும் இருக்கும். அடுத்து விருச்சிக ராசியை பார்க்கலாம். விருச்சிகம் என்பது ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த ராசி. இந்த ராசியின் அதிபதி செவ்வாய். ஜோதிடத்தில் குருவும் செவ்வாயும் நண்பர்கள் என்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் அருள் இயல்பாகவே கிடைக்கிறது. இவர்கள் மிகவும் தன்னம்பிக்கையுடையவர்கள். ஒருமுறை முடிவு செய்தால் அதை முடிக்கும் வரை விடாமுயற்சி காட்டுவார்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை உடைத்து முன்னேறும் மனவலிமை இவர்களுக்கு உண்டு. தோல்வி இவர்களை பயமுறுத்தாது, மாறாக அது அவர்களை மேலும் வலிமையாக்கும். குரு பகவானின் அருளால் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள். அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தங்கள் திறமையை நிரூபித்து உயர்வை அடைவார்கள். பணவரவு, சமூக மரியாதை மற்றும் அதிகாரம் ஆகியவை இவர்களை தொடர்ந்து வரும். இவர்கள் மிகவும் கூர்மையான சிந்தனையுடையவர்கள் என்பதால் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் இவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது எளிதாகும். மூன்றாவது முக்கியமான ராசி தனுசு.
இது குரு பகவானின் சொந்த வீடு. அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குருவின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று கூறலாம். தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே நல்ல மனம் கொண்டவர்கள், நேர்மையானவர்கள் மற்றும் தர்மத்தை பின்பற்றுபவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உண்மையை மட்டுமே தேர்வு செய்வார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல ஆற்றல் காணப்படும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் கூட மற்றவர்களுக்கு ஊக்கம் தரும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கல்வி மற்றும் ஞானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவர்களின் குடும்பத்தில் பெரும்பாலும் ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகள் இருப்பார்கள். மேலும் இவர்களின் பிள்ளைகளும் நல்ல பெயர் பெற்றவர்களாக வளர்வார்கள். குருவின் அருளால் இவர்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் திடீர் உயர்வுகளை விட மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை பெறுவார்கள். இந்த நிலைத்தன்மைதான் இவர்களின் மிகப்பெரிய பலம். இவ்வாறு கடகம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் குருபலமானின் சிறப்பு அருளை பெற்றவை என்று கூறப்படுகிறது. ஆனால் இதன் மூலம் ஒரு தவறான புரிதல் உருவாகக்கூடாது. இந்த 3 ராசிகளுக்கு மட்டுமே குருவின் அருள் உள்ளது என்று நினைக்கக்கூடாது. உண்மையில் எந்த ராசிக்காரருக்கும் குருவின் அருள் கிடைக்கலாம். அதற்கான முக்கிய காரணிகள் மனிதனின் செயல்களும் எண்ணங்களும் தான். ஒருவர் நல்ல மனசுடன், தர்மத்துடன் மற்றும் பக்தியுடன் வாழ்ந்தால் குருபகவான் அவர்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். குருபகவான் தருவது வெறும் பண செல்வம் மட்டுமல்ல. அவர் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தி, சரியான முடிவு எடுக்கும் திறன் மற்றும் தவறுகளை தவிர்க்கும் அறிவை அளிக்கிறார். இந்த 3 விஷயங்களே வாழ்க்கையை உயர்த்தும் உண்மையான செல்வமாகும். பணம் இருந்தாலும் அறிவு இல்லை என்றால் அந்த செல்வம் நிலைத்து நிற்காது. அதேபோல் கல்வி இருந்தாலும் சரியான முடிவு எடுக்கும் திறன் இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தாமதமாகிவிடும். ஆனால் குரு பகவானின் அருள் ஒருவருக்கு இருந்தால் இந்த எல்லா குறைகளும் தானாகவே சரியாகிவிடும். அவர் ஒருவருக்கு தரும் மிகப்பெரிய வரம் நல்ல புத்தி. எந்த சூழ்நிலையிலும் சரியான முடிவு எடுக்கும் திறன்தான் வாழ்க்கையை மாற்றும் முக்கிய காரணம். பல நேரங்களில் மனிதர்கள் தோல்வியடைவதற்கு காரணம் திறமையில்லாததல்ல, தவறான நேரத்தில் தவறான முடிவை எடுப்பதே காரணம். அந்த தவறுகளை தவிர்க்க உதவுவது குருவின் சக்தி. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள், நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பது மிகவும் முக்கியம். இது எல்லாம் குரு பகவானின் அருளால்தான் கிடைக்கும். ஒருவர் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான மனிதரை சந்திப்பது கூட ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவது குரு. பலரின் வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் அவர்கள் முன்னேற்றம் அடைந்தது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததால் அல்லது ஒரு நல்ல மனிதர் அவர்களை வழிநடத்தியதால் தான் என்பதை காணலாம். அந்த வாய்ப்புகளையும் அந்த மனிதர்களையும் நம் வாழ்க்கையில் கொண்டு வருவது குருவின் மறைமுகச் செயலாகும். குரு பகவான் ஆன்மீக வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். வாழ்க்கையில் எப்போது மனிதன் உள்ளார்ந்த அமைதியை தேட ஆரம்பிக்கிறானோ அது குருவின் தாக்கம் அதிகரித்ததற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. பணம், பதவி, புகழ் ஆகியவை இருந்தாலும் மன நிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கை முழுமையடையாது. அந்த மன நிம்மதியை அளிப்பது குருவின் அருள். அவர் மனிதனை வெளிப்புற வெற்றியிலிருந்து உள்ளார்ந்த அமைதிக்கு தள்ளிச் செல்லும் சக்தி கொண்டவர். குரு பெயர்ச்சி என்பது வெறும் ஜோதிட நிகழ்வு மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு காலகட்டமாகும். குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரும்போது அந்த மாற்றம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி அனுபவங்களை கொடுக்கும். சிலருக்கு அது புதிய வாய்ப்புகளை தரும், சிலருக்கு பழைய சவால்களை முடிவுக்கு கொண்டு வரும். ஆனால் எந்த நிலையிலும் குரு பகவான் இறுதியில் நல்லதை மட்டுமே செய்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. சில நேரங்களில் அவர் தரும் சவால்களும் கூட நம்மை வலிமையாக்குவதற்கானவைதான். ஒருவர் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நாள் திடீரென்று அனைத்தும் சரியாக ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் பெரும்பாலும் குருவின் அருள் கிடைத்த பிறகே நிகழும். பலர் இதை அனுபவித்திருப்பார்கள். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த விஷயம் திடீரென்று வெற்றி பெறும், அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். இது எல்லாம் குருவின் கருணையின் வெளிப்பாடுகளாகும். அதேபோல் குரு பகவான் மனிதனுக்கு தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறார். ஒருவர் நேர்மையாகவும் நல்ல எண்ணங்களுடனும் வாழ்ந்தால் அவர் வாழ்க்கையில் தாமதம் இருந்தாலும் நிச்சயமாக உயர்வை அடைவார். குரு பகவான் எப்போதும் தர்மத்தை பின்பற்றுபவர்களை காப்பாற்றுவார். இது ஜோதிடத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் உண்மையாக இருக்கும் ஒரு விதியாகும். குருவின் அருளை பெறுவதற்கு பெரிய யாகங்கள் அல்லது சடங்குகள் அவசியமில்லை. ஒரு நல்ல மனம், பிறருக்கு உதவும் மனப்பான்மை மற்றும் உண்மையான பக்தி இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் ஒருவர் எப்போதும் குருவின் பாதுகாப்பில் இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவை அவர்களை உடைக்காமல் மேலும் வலிமையாக்கும். இவ்வாறு குரு பகவான் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் தொட்டுச் செல்கிறார்.
அவர் தரும் அருள் வெளிப்படையாக மட்டுமல்ல, பல நேரங்களில் அது மறைமுகமாக செயல்படும். நாம் எதிர்பார்க்காத விதத்தில் அவர் நம்மை வழிநடத்துவார். அதனால்தான் குரு பகவானை ஒரு கிரகமாக மட்டும் பார்க்காமல் ஒரு ஆசானாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் கருத வேண்டும். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடம் நமக்கு வழிகாட்டும் ஒரு கருவி மட்டுமே. அது நம் வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயிக்காது. நம் செயல்கள், நம் முடிவுகள் மற்றும் நம் மனநிலைதான் நம் வாழ்க்கையை உருவாக்கும். குருவின் அருள் இருந்தால் அந்த பாதை எளிதாகும். ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது. அதனால் குருவின் அருளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை நல்ல திசையில் நகர்த்துவதுதான் உண்மையான அறிவு.